Welcome to Little Genius Art and Bio. In this platform, you can learn art and biology. Breathing and exchange of gas, respiration in the topic la respiratory volume and capacities பத்தி தான் இந்த lecture classல பார்க்க போறோம். First நம்ம பார்க்க போறது tidal volume. Tidal volume னா என்னன்னு பார்த்தீங்கன்னா it's a volume of air inspired or expired during a normal respiration. நார்மலாக நம்ம சுவாசிக்கும் பொழுது உள்ளே ஈர்க்கப்படுற காற்று அல்லது வெளியில் அனுப்புகிற காற்றை தான் நம்ம டைடல் வால்யூம்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஈச் நார்மல் ப்ரீத், ஒரு நார்மல் ப்ரீத்தில் இன்ஸ்பயர்ட், ஏர் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்ட், உள்ளே ஈர்க்கப்படுற காற்று அல்லது எக்ஸ்பயர்ட் வெளியில் போகிற காற்றை தான் நம்ம டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அப்ராக்சிமேட் வேல்யூ 500 ml. ஹெல்த்தியாக இருக்க ஹியூமன் பீயிங் ஒரு நிமிஷத்திற்கு 6000 8000 milliliter ஆஃப் ஏரை இன்ஸ்பயர் ஆர் எக்ஸ்பயர் காற்றை உள்ளே இழுக்கவோ அல்லது வெளியில் விடவோ செய்கிறாங்க. During vigorous exercise, the tidal volume is about 4 to 10 times higher. Exercise பண்ணும்போது tidal volume 4 to 10 times increase ஆகுது. This is all about tidal volume. Simply ஞாபகம் வச்சுக்கோங்க, volume of air inspired or expired during a normal respiration. This is called tidal volume. இந்த கிராஃபை பார்த்துக்கோங்க, இதுதான் tidal volume. Tidal volume ஓட வேல்யூ என்ன? 500 ml. Please note down it for your MCQ. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைடல் வால்யூம் அப்படின்னா மூச்சு காற்று அளவு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. இதை எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலான்னா, இப்போ நம்ம யோகா பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, மூச்சை நல்லா உள்ளே இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக சுவாசிக்கிறத காட்டிலும் நம்மளாவே ஃபோர்ஸ் பண்ணி நிறைய காற்றை உள்ளே இழுக்கிறோம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, நார்மலாக உள்ளே போகிற காற்றை காட்டிலும் அதிகமான காற்று உள்ளே போகுது. கரெக்டாக? அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் a person can inspire by forceful inspiration is called inspiratory reserve volume. இதோட வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க, 2500 to 3000 milliliter. Inspiratory reserve volume, உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. Expiratory reserve volume, வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. யோகா கிளாஸ் போனால் என்ன சொல்கிறாங்க, இன்ஹேல், ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் ஸ்லோலி எக்ஸ்ஹேல்னு சொல்கிறாங்க. என்ன, மூச்சை நல்லா உள்ளே இழுத்து விடுங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி மூச்சை நல்லா வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றை நல்லா வெளியில் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணுறப்ப வெளியேற காற்றை விட நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக காற்றை அதிகமாக வெளியில் அனுப்புகிறீங்க இல்லையா, அந்த வால்யூமை தான் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நார்மலாக வெளியில் அனுப்புகிற காற்றை விட நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக காற்றை வெளியில் அனுப்புகிறோம். இந்த வால்யூமை தான் நம்ம எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு சொல்கிறோம், வெளிச்சுவாச சேமிப்பு கொள்ளளவு. அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் a person can forcefully exhale by forceful expiration is called expiratory reserve volume. இதோட நார்மல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 to 1100 ml. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெசிடுவல் வால்யூம், தமிழில் எஞ்சிய கொள்ளளவு. ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் நடந்ததுக்கு அப்புறமும், நம்ம ஃபோர்ஸ் பண்ணி காற்றை வெளியில் அனுப்புனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் காற்று லங்ஸ்குள்ளேயே இருக்கும். இந்த வால்யூமை தான் நம்ம ரெசிடுவல் வால்யூம் அல்லது எஞ்சிய கொள்ளளவுன்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1100 to 1200 ml. 4 வால்யூம்ஸும் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வைட்டல் கெப்பாசிட்டி. தமிழில் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸை சுவாச திறன்கள்னு சொல்கிறோம், இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியை உட்சுவாச திறன்னு சொல்கிறோம் ஐசி, அண்ட் வைட்டல் கெப்பாசிட்டியை உயிர்ப்பு திறன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போது வைட்டல் கெப்பாசிட்டி தான். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும்.
the maximum volume of air that can be moved out during a single breath following a maximal inspiration. இதை ரொம்ப ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போ ஃபோர்ஸ் பண்ணி காற்றை வெளியில் விடுங்க. வெளியில் விட்டதுக்கப்புறமா ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளோக்கு மேக்ஸிமமாக காற்றை உள்ளே இழுக்க முடியுமோ அவ்வளோக்கு காற்றை உள்ளே இழுங்க. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணதுக்கப்புறமா which is followed by what? Forceful inspiration. இதெல்லாம் சேர்ந்தது தான் vital capacity. சிம்பிளாக inspiratory reserve capacity plus tidal volume plus expiratory reserve capacity இதெல்லாம் சேர்ந்தது தான் vital capacity. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது inspiratory capacity, உட்சுவாச திறன். சைட் பை சைடு இந்த கிராஃபை நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்னென்னா, ஒரு நார்மலாக ஒரு எக்ஸ்பிரேஷன் நடந்ததுக்கப்புறமா ஒரு மனிதனால் எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏரை வந்துட்டு உள்ளே ஈர்க்க முடியுது, இன்ஸ்பயர் பண்ண முடியுது அப்படின்றது தான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இது சிம்பிளாக டைடல் வால்யூம் அண்ட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக புரியும். டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இதைத்தான் நம்ம இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, வெளி சுவாச திறன். நார்மலாக இன்ஸ்பிரேஷன் நடந்ததுக்கப்புறமா ஒரு மனிதனால் எந்த அளவுக்கு காற்றை வெளியேற்ற முடியுது, எக்ஸ்பயர் பண்ண முடியுதோ அதைத்தான் நம்ம எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் a person can expire after a normal inspiration. This is called expiratory capacity. இது பார்த்திங்கன்னா டைடல் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இதை ரெண்டும் சேர்ந்தது தான் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இந்த கிராஃபில் அழகாக புரியும் பார்த்திங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டோட்டல் லங் கெப்பாசிட்டி, மொத்த நுரையீரல் கொள்ளளவு திறன். இந்த பேர்லேயே இருக்குது பார்த்திங்கன்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டி. லங்கோட மொத்த கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது தான். ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஸ்பிரேஷன் நடந்ததுக்கப்புறமா ஒரு நார்மலாக இருக்க மனிதன் ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளோ காற்றை உள்ளே இழுக்க முடியுமோ அவ்வளோ உள்ளே இழுத்ததுக்கப்புறமா அந்த லங்ஸ்குள்ளே ப்ரெசண்ட் ஆகிருக்க மொத்த காற்றோட வால்யூம் என்ன அப்படின்றது தான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. இப்போ இந்த கிராஃபை பார்த்தா தெரியும். டோட்டல் லங் கெப்பாசிட்டினா என்ன? இந்த ரெசிடுவல் வால்யூம் ப்ளஸ் expiratory reserve volume plus tidal volume plus inspiratory reserve volume, இது எல்லாம் சேர்ந்தது தான் total lung capacity. இதுக்கு இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? vital capacity plus residual volume is equal to total lung capacity. Total lung capacity or approximate value என்ன? 6000 milliliter. Dead space பற்றியும் மினிட் ரெஸ்பிரேட்டரி வால்யூமை பற்றி உங்கள் NCERT புக்கில் இல்லை. பட் எனிவே டெட் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம இன்ஸ்பயர் பண்ண எல்லா ஏருமே கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஏரியாவுக்கு ரீச் ஆகாது. இந்த பேசேஜில் நிறைய ஏர் ஃபில்லாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் இந்த ஏரை தான் நம்ம டெட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இது அப்ராக்சிமேட்லி 150 ml. இந்த ஏர் எதுவும் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஏரியாவுக்கு ரீச் ஆகாததுனால இதை நம்ம டெட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ரெஸ்பிரேட்டரி ரேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எத்தனை தடவை ப்ரீத் பண்ணுறோன்றது தான் ரெஸ்பிரேட்டரி ரேட்னு சொல்கிறோம். நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட் எவ்வளோனா 12 times per minute. ஒரு நிமிஷத்துக்கு 12 தடவை நம்ம மூச்சு விடுறோம். மினிட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம் நான் என்னன்னு பார்த்துலாம். நிமிட சுவாச கொள்ளளவு. ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் இந்த ரெஸ்பிரேட்டரி பேசேஜில் மூவ் ஆகுது அப்படின்றது தான் இந்த மினிட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம். நார்மல் டைடல் வால்யூமோட வேல்யூ எவ்வளோ? 500 milliliter. சரியா? ரெஸ்பிரேட்டரி ரேட் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ? 12 தடவை நம்ம சுவாசிக்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கு 12 தடவை சுவாசிக்கிறோம். இதைத்தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேட்னு சொல்கிறோம். அப்படின்னா மினிட் ரெஸ்பிரேட்டரி வால்யூம்னா என்ன? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் ஒரு நிமிஷத்தில் இந்த ரெஸ்பிரேட்டரி பேசேஜ்குள்ளே மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த ரெண்டு வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். tidal volume into respiratory rate, which gives us the minute respiratory volume value, what? 6 liters per minute.
இந்த லெக்சர் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். If you like the video, click like button, share the video and subscribe our channel. Thanks for watching, students.